வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண் நாட்டு காடை பெப்பர் ஃப்ரை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி மஞ்சள் பூசி அப்படியே அலங்காரம் பண்ணி என் பொண்டாட்டி 5 காடை எடுத்து வச்சுருக்கிறா. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தட்டின பூண்டு, வரமிளகா, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் இது பண்ண மசாலாஸ், சீரகம், மிளகு நிறையா இருக்கணும், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அப்படியே என் பையன் காடையை வச்சுட்டு அப்படியே வெளியில் போஸ்ட் கொடுத்துட்ருக்கா. அப்படியே செம்ம சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. காடை, நாட்டு காடை மிளகு சுக்கா செம்ம சூப்பராக. இதுக்கு ஃபஸ்ட்டு தவாவை இதில் வச்சுட்டு மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதோட வேலை எப்படின்னா லாஸ்ட்டில் தான் இதோட வேலைகள். மிளகு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சுக்கா தரமாக இருக்கும். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? நல்லா மிளகை நல்லா பொன்னிறமாக வறுத்துடணுங்க. அப்படியே மிளகை வறுத்து ஆற வச்சதுக்கப்புறம் நல்லா ஆறியறணும். சூடாக இருக்கும்போது தயவு செய்து இது பண்ணிடுறாங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் அது பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இதை அப்படியே ஓரங்கட்டிட வேண்டியதான். அடுத்து அதே கடாயை உள்ளே வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய ஊற்றுன மாதிரி இருக்கும். சின்ன தவாங்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. சோம்பு, பட்டை, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச விட்டுட்டு இதில் கடல் பாசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரியாணி இலை மாதிரியே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை போட்டு வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இதில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். கம்பி கட்டுறலைங்க, காடை சுக்கா கதை. காடை மிளகு சுக்கா ஃப்ரை எது வேணாலும் வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்படியே அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தோட்டத்தில் பின்னாடி பறிச்சுட்டு அதை நல்லா முருக விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு, உரிக்கக்கூடாது, தோல் உரிக்கக்கூடாது. இந்த காடை மிளகு சுக்காவுக்கு தோலை நீங்கள் உரிக்கக்கூடாது. தோலை உரிக்காமல் பூண்டை தட்டி தான் போடணும். சின்ன வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயத்தை 3ஆக நறுக்கி போடணும். நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். அதாவது மிக்சியில் போட்டு அடித்தா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டு ஃபைனலில் அந்த சுக்கா வெந்து வரும்போது எதுவுமே தடையமே இருக்காது. ஆமாம், செம்மையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. கை வலிக்க வதக்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்துப்பை சேர்க்கணும். ஆமாம், நீங்கள் உணவுக்கு எப்போதுமே இந்துப்பு பயன்படுத்துங்க. காடை மிளகு சுக்கா செட்டிநாடு ஸ்டைலில் செம்மையாக சமைக்கிறோம், அற்புதமாக ருசிக்கிறோம். நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். அதுக்கப்புறம் உப்பு, இந்து உப்பு தான் போடணுங்க. இந்து உப்பு சமையலில் சேர்த்துக்குங்க. ஹார்ட்டுக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, பிளட் ப்ரெஷர் வராது, ஏகப்பட்ட நன்மைகள் இந்த இந்து உப்பில் இருக்குது. தயவு செய்து இதை பயன்படுத்துங்க. நல்ல தக்காளி செம்ம சூப்பராக வதங்கணுங்க. அங்கே பாருங்கள் தக்காளி எப்படி வதங்குதுன்னு பாருங்கள். கரண்டி என் பொண்டாட்டி எடுத்துருக்கவே மாட்டான். அந்த இதை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். சுக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்கணும்னா நீங்கள் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க, இல்லாட்டி கல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயை தவிர வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறம் வீட்டில் ஆட்டின மசாலாஸ், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், லைட்டாக காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கணும். இப்போ மசாலா வாடை போகணும். அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த மஞ்சள் தூள், மசாலா தூள் போட்டோன்னா அப்படியே கலர் அப்படியே மாறுது. நம்ம வாங்கின நாட்டு காடையை அப்படியே சூப்பராக என் பொண்டாட்டி பிரித்து மேய்ஞ்சி வச்சுருக்கா. அங்கே பாருங்கள் எப்படி வெட்டி வச்சுருக்கா பாருங்கள். சான்ஸே இல்லை. என் பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இப்போ எல்லாமே கற்றுக் கொடுத்தாச்சு. என்னையோட பிரமாதமாக சமைக்கிறா. கூடிய சீக்கிரத்தில் ஒரு மாருதி க்ளவுடு கிச்சன் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா. அது இப்போ இல்லை, ஃபியூச்சரில் ஒரு 2, 3, 4 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஆரம்பிப்பேன். அவள் பக்குவம் நைட்டு தூக்கத்தில் இருந்து கூட என் கையை நக்குவேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் தண்ணியை ஊற்றாமல் அப்படியே கிண்டி விட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிட வேண்டியதான்.
இந்த காடையில் இருக்க தண்ணி, தக்காளி, வெங்காயத்தில் இருக்க தண்ணியே சூப்பராக வெந்து வந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்படியே அந்த தட்டை மேலே தூக்கணும்னா அப்படியே தண்ணி பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது. எந்த சுக்காவாக இருந்தாலும், மட்டன் சுக்காவாக இருந்தாலும் சரி, சிக்கன் சுக்காவாக இருந்தாலும் சரி, காடை சுக்காவாக இருந்தாலும் சரி, எந்த சுக்காவாக இருந்தாலும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். காடையில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு காடை வாங்கி கொடுத்தது எங்கள் அப்பா தான். அந்த பெருமை எங்கள் அப்பாவே சாரும். பனானா லீஃபில் மட்டன் பிரியாணியும் காடை 65யும் வாங்கி சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் எங்கள் அப்பா. அப்படியே காடை வேக வேக அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்லெண்ணெய், அந்த காடையோட வெங்காயம் மசாலா போட்ட ஸ்மெல்லு செம்ம சூப்பராக அடிக்குதுங்க. அதை பார்க்கும்போதே எச்சி ஊறணுங்க. அதான் எந்த ஒரு வேலையும் லவ் பண்ணி பண்ணணும். காடை வெந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு, சீரகம், சோம்பு இருக்குது பார்த்தீங்களா, மிளகு நிறையா போடுங்க. நல்லா ட்ரை பண்ணிடணுங்க. நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அந்த தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது. மசாலாவும் காடையும் அப்படியே நெகமும் சதையும் மாதிரி அப்படியே பிணைஞ்சிருக்கணும். இந்த குளிர்காலத்தில் காடை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காடை கிட்டத்தட்ட ஒரு 21 பெனிஃபிட் அந்த காடைக்குள்ளே இருக்குது. காடை முட்டை அதை விட சூப்பரு. நல்லா வெந்துருச்சு. மேலே அப்படியே என் பொண்டாட்டி மல்லித்தலையை தூக்கி செம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தட்டில் என் பையனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு, எப்படி தட்டில் என் பையனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு அந்த அவன் சாப்பிட்ற அழகை பார்க்குறமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காடை குழம்பு ரெசிபி, காடை மண்சட்டி குழம்பு ரெசிபி எப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம வாங்கின காடையில் ஒரு செஸ்ட் பீஸ், என் பையனுக்கு எப்போதுமே வந்து செஸ்ட் பீஸ், காடையில் நெஞ்சு பீஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதையும் தூக்கி ஒன்று வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்ச சுக்காவில், மிளகு சுக்காவில் வந்து ஒரு லெக் பீஸு, அவர் செஸ்ட் பீஸு, அந்த லெக் பீஸு அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அப்படி செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு முட்டை குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.